அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். தமிழ்ச்செல்வியின் ஆன்மீக குறிப்புகள் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பெண்கள் கைகளால் இரவு நேரத்தில் இது மாதிரி வையுங்கள். பணத்துக்கு தட்டுப்பாடு வராது, வீட்டில் சண்டை சச்சரவு இருக்காது, பணவரவு அதிகரிக்கும், கடன் அடையும் அப்படின்னு தலைப்பு வச்சுருக்கீங்களா? அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ நான் வீடியோவில் காமிக்கிறது ஒரு பீங்கான் ஜாடியில் நிரம்ப உப்பு போட்ட ஒரு பீங்கான் ஜாடி. இந்த உப்பு என்பது எப்பவுமே பார்க்கடலிலிருந்து கிடைக்கிறதுனால அதில் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதா நம்மளுடைய ஐதீகம். அதனால தான் சுக்கிரன் ஹோரையில் காலையில் பார்த்திங்கன்னா ஊருங்களில் நம்ம டவுனில் இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தெரியாது. ஊருங்களில் பார்த்திங்கன்னா காலையில் 6 மணி 5:30 மணிக்கெல்லாம் உப்பு விற்கிறவங்க வந்து தெருவில் உப்பு விற்பாங்க. அந்த வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரையில் 6 to 7 கல்லுப்பு வாங்கி நிரம்ப அன்னைக்கு நீங்கள் பீங்கான் ஜாடியில் நிரம்ப வச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. அப்போல்லாம் வந்து பானையில் தான் வைப்பாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த மாதிரி பானையில் வச்சா தண்ணி சொட்டுது. அவங்க ஆனால் அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு ஒரு இது பின்னி அதை மாதிரி அது மேலே வைப்பாங்க. அது கரெக்டாக இருந்தது. இப்போ நம்ம இந்த பீங்கான் ஜாடியில் போட்டு வச்சாலே சில நேரம் உப்பு கசிவு இருக்குது. அதனாலேயே அதுக்கு அடியில் ஒரு தட்டு வச்சு அதுக்கு மேலே உங்களால் முடிஞ்ச 5 ரூபாய் நாணயம், 5 அல்லது 1 ரூபாய் நாணயம், ஒத்த படையில் ஏதாவது ஒரு நாணயத்தை அங்கே வச்சு அதுக்கு மேலே இதை வைங்க. இந்த கல்லுப்பை எப்பவுமே பெண்கள் கைகளால், நான் ஏன் இதை பெண்கள் கைகளால் வைக்க சொல்கிறேன்னா, பெண்கள் மேலே தான் மகாலட்சுமி வாசம் பண்ணுறதா அர்த்தமாகும். அதனால தான் பெண்கள் வீட்டுக்கு வரும்பொழுது அவங்களுக்கு தண்ணி கொடுத்து அவங்களுக்கு குங்குமம் கொடுத்து அனுப்புறது. வந்த உடனே அவங்களுக்கு தண்ணி கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுப்பா. இதை நீங்கள் யார் வந்தாலும் சரிதான், அது இவங்க அவங்கன்னெலாம் பார்க்காதீங்க, ஓகேங்களா? அவங்களுக்கு தண்ணி கொடுங்க ஃபஸ்ட்டு. அதனால தான் இதை கூட நான் பெண்கள் கைகளால் வைங்கன்றேன். இப்போ நீங்கள் இது எப்போம்மா வைக்கலாம்? இரவு நேரத்தில் என்றைக்கு வேணாலும் வைங்கப்பா. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை நான் இந்த வீடியோவை இப்போ அப்லோட் பண்ண போகிறேன். இப்போ நீங்கள் வச்சாலும் சரிதான், இதை பார்த்துட்டு போயிட்டு, இல்லை நாளைக்கு இந்த வீடியோவை பார்க்குறீங்க, நாளைக்கு இந்த எப்போ இருந்தாலும் இரவு நேரத்தில் இதை நான் என்ன கையில் காமிச்சிருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா வசம்பு. இந்த வசம்பு இரவு நேரத்தில் பேர் சொல்ல மாட்டாங்க, அது பேர். ஆனால் இப்போ வீடியோவில் உங்களுக்கு சொல்லணுமேன்றதுக்காக நான் இதை சொல்லுறேன். நீங்கள் கடைக்கு போயிட்டு வாங்கும் பொழுது பேர் சொல்லாதது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலே இதை தான் வசம்பு தான் கொடுப்பாங்க. இது எப்படி குழந்தைங்க பிறந்த உடனே அவங்க கையில் கட்டி விடுறது, காலில் கட்டி விடுறது, அவங்க பக்கத்தில் போட்டு வைக்கிறது, இதெல்லாம் பாருங்களேன். ஒரு குழந்தை பிறந்த வீட்டில் ஒரு அமைதி நிலவும், ஒரு நிம்மதி இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சில குழந்தைங்க ராசியாக இருப்பாங்க, சில குழந்தைங்க, எல்லா குழந்தைங்களுமே ராசி தான் இல்லைங்களா? இப்போது அந்த வசம்பை வந்து நம்ம இந்த கல்லுப்பு மேலே வச்சுட்டு, அதுவும் நீங்கள் மகாலட்சுமி பெண்கள் கைகளால் இதை நீங்கள் வைங்க. நிச்சயமாக சொல்கிறேங்க, ஒரு இரவு வச்சு இதை மூடி வச்சா கூட போதும். நம்ம வீட்டில் பணத்துக்கு பஞ்சம் இருக்காது. எப்பவுமே நல்ல ஏன்னா இது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனை நம்ம வீட்டில் உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஒரு நாள் வச்சுட்டு திரும்ப நீங்கள் வைப்பீங்க, நல்லதே நடக்கும். வாழ்க வளத்துடன், வெற்றி நிச்சயம்.